अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिर व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபுஹுடைய தொழுகையை கூட்டாக நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்திலே இந்த நேரத்தை நாமெல்லாம் ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளமான திக்ருகளை நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்துடைய வாழ்க்கையிலே அவனை நினைக்கக்கூடிய அந்த வழிபாட்டுக்கு ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் கற்றுத்தந்த, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கற்றுத்தந்த திக்ருகளை நாம் அவ்வப்போது ஓதிக்கொண்டிருக்கின்றோம். அதிலே சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அலீம், இப்படி ஏராளமான திக்ருகள் நமக்கு தெரிந்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிரத்யோகமாக ஒரு திக்ரை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதை நம்மில் பெரும்பாலானவர்கள் தெரியாத ஒரு நிலைத்தான் இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். அது திக்ர் மட்டுமில்லை, அது ஒரு உறுதிமொழியும் கூட. அந்த வாசகம் நாம் அவ்வப்போது பயன்படுத்தக்கூடிய வாசகமாக இருந்தாலும் அதில் கூடுதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சேர்த்து சொல்கிறார்கள். நம்ம ஓதக்கூடிய திக்ருகளை ஈசா நபியை பற்றி ஓதுவோமா? ஓத மாட்டோம். அவங்களுடைய தாயார் மரியம் அவர்களை குறித்து ஓதி இருக்கிறோமா? கேள்விப்பட்டிருக்கோம், படிப்போம், குரானில் ஓதுவோம். ஆனால் திக்ரா அப்படி ஈசா நபியை பற்றியோ ஈசா நபியுடைய தாயார் பற்றி என்னதில் வந்ததில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் நமக்கு அப்படி ஒரு திக்ரை ஒன்று கற்றுத்தராங்க. அது ஒரு உறுதிமொழியும் கூட. இந்த உறுதிமொழியை யார் நம்பிக்கையோடு சொல்வாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணிசமான ஒரு அந்தஸ்து அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. 46வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. உபாதா பின் அஸ்ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது நம்ம எப்பவுமே ஓதுவோம். இதை தொடர்ந்து ரசூலுல்லாஹ் கூடுதலாக நினைச்சாங்க, சில வார்த்தைகளை நமக்கு சொல்லித்தராங்க. இந்த வார்த்தை என்ன? வ அன்ன ஈசா அப்துல்லாஹ் வப்னு அமதிஹி வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம ரூஹும் மின்ஹு வ அன்னல் ஜன்னத ஹக்குன் வ அன்னன் நார ஹக்குன். இதான் அந்த வாசகங்கள், கூடுதலான வாசகங்கள். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் உள்ள வாசகங்கள் நம்ம அவ்வப்போது என்ன செய்வோம்? ஓதுவோம். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லது அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு. இப்படி வேற மாறி மாறி வரும். இந்த வார்த்தைகள் நம்ம எங்கெல்லாம் ஓதுவோம்? பாங்கில் நம்ம சொல்லுவோம், அப்படிதானே? பாங்கு சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுவோம், பாங்கிலேயே சொல்லுவோம், பாங்கு சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் இது மாதிரியான வாசகத்தை துஆ நமக்கு கற்றுத்தராங்க. அதே மாதிரி ஒழு செய்த பிறகு என்ன செய்வோம்? இந்த வாசகத்தை ஓதுவோம். இதே வாசகத்தை சேர்த்து என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹ்? கூடுதலாக இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாகவும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்தும் என்ன செய்றாங்க? நமக்கு சொல்லித்தராங்க. இதனுடைய பொருள் என்ன பார்க்கும்போது, அதாவது அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணையாளன் யாரும் இல்லை, முகமது ஆகிய நான், இதை ரசூலுல்லாஹ் சொல்ற மாதிரி ஒரு இடத்துல வருது, முகமது அவர்கள்
அல்லாவின் அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார்கள். ஃபர்ஸ்ட் வார்த்தைக்கு அந்த லைனுக்குள்ள அர்த்தம். அடுத்தது வ அன்ன ஈசா அப்துல்லாஹி ஒபுனு அமதிஹி, இறை தூதர் ஈசா இருக்கிறாங்களா இல்லையா, இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவின் அடியாரும். இதாங்க பாயிண்ட். இன்னைக்கு ஈசா நபியை வணங்கக்கூடிய ஒரு கணிசமான மக்கள் இருக்கிறாங்க. ஈசா அவர்கள் இறைவன், இறைவனுடைய குமாரர் என்று நினைச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாம் சொல்கிறது ஈசா யாரு, இறைவனுடைய அடிமை ஆவார். ஈசா அவர்கள் அல்லாவின் அடியாரும் அவனுடைய அடிமையின் புதல்வரும் ஆவார். இதான் பாயிண்ட். அவனுடைய அடிமைனா யாரு, ஈசா இவருடைய தாயார் யாரு, மரியம் இருக்காங்க இல்லையா, அவர்களும் அல்லாஹ்வுடைய அடிமை தான். ஆனா அவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இவங்க ரெண்டு பேருமே கடவுள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கடவுள் ஒருவன் தான். அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இந்த உறுதிமொழியில வருது. ஈசா அல்லாஹ்வுடைய அடியார், அது மட்டும் இல்ல அவருடைய அடிமையின் புதல்வரும் ஆவார் என்று சொல்லிட்டு அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க, வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம வ ரூஹும் மின்ஹு, அல்லாஹ் மரியமை நோக்கி சொன்ன. அதாவது அல்லாஹ்வுடைய ஸ்டைல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்தை ஆக்க நினைச்சவங்கள குன் அப்படிங்க உடனே அது ஆயிடும், ஃபயகுன். அது மாதிரி தான் ஈசா நபி உருவானாங்க. அல்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் மரியமை நோக்கி ஆகுக என்ற ஒரு வார்த்தையில் அவர் பிறந்தவர். அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் யாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆகுக என்னும் ஒரு வார்த்தையில் பிறந்தவர். அவனிடமிருந்து ஊதப்பட்ட ஒரு உயிர், அல்லாஹ்வுடைய வாயிலிருந்து ஊதப்பட்ட ஒரு உயிர் தான் யாரு, ஈசா அவர்கள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றாங்க, வ அன்னல் ஜன்னத ஹக்குன் வ அன்னன் நார ஹக்குன், சொர்க்கம் என்பது உண்மை, நரகம் என்பது உண்மை. இந்த உறுதிமொழியை யார் கூறுகின்றாரோ, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உறுதிமொழியை யார் கூறுகின்றாரோ, ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றாங்க, அதுகலகுல்லாஹு மின் ஐயி அபுவாபில் ஜன்னதி சமானியதி ஷாஆ, அவரை, இந்த உறுதிமொழி சொன்னவரை அல்லாஹ் தான் நாடிய வாசல் வழியாக, சொர்க்கத்துடைய 8 வாசல் இருக்கா இல்லையா, இந்த 8 வாசல்ல அல்லாஹ் தான் நாடிய வாசல் வழியாக இந்த உறுதிமொழியை சொன்னவரை அல்லாஹ் நுழைவிப்பான் என்று இந்த ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு ரிவாயத்தில் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, அவருடைய செயலுக்கு ஏற்ப அல்லாஹ் நிச்சயமா சொர்க்கத்தில் அவரை நுழைவிப்பான் என்று இன்னொரு அறிவிப்பாளர் தொடர் வழியாக வருகிறது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திக்கிரை நம்ம ஓதி இருக்கிறோமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்வியும் பட்டது இல்லை, ஓதுனதும் கிடையாது. அப்ப இன்ஷா அல்லாஹ் இனி என்ன செய்வோம், இது கேள்விப்பட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் ஓதுவோமா? நான் ஒரு தடவை சொல்லித்தரேன், மனப்பாடம் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த திக்ரு சம்பந்தமாக நம்ம செய்வோம், வாட்ஸ்அப்பில் கூடுதலாக ஆடியோ வடிவத்தில் போட்டு விடுவோம், மனப்பாடம் பண்ணுங்க. அதாவது சில வரிகள்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணது தான், சில வரிகள் மட்டும் மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும். இந்த திக்ரை ஒரு தடவை சொல்லுவோம். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது வரைக்கும் நமக்கு தெரியும். அடுத்தது வ அன்ன ஈசா அப்துல்லாஹி, வ அன்ன ஈசா அப்துல்லாஹி, வ அன்ன ஈசா அப்துல்லாஹி ஒபுனு அமதிஹி, ஒபுனு அமதிஹி, ஒபுனு அமதிஹி, வ அன்ன ஈசா அப்துல்லாஹி ஒபுனு அமதிஹி வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம வ ரூஹும் மின்ஹு, வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம வ ரூஹும் மின்ஹு, வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம வ ரூஹும் மின்ஹு, வ அன்னல் ஜன்னத ஹக்குன் வ அன்னன் நார ஹக்குன், வ அன்னல் ஜன்னத ஹக்குன் வ அன்னன் நார ஹக்குன். இந்த வார்த்தை எங்கே கேள்விப்பட்ட மாதிரி தெரியுதா? எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த வார்த்தை? இறந்த பிறகு இறந்தவரை அடக்கம் பண்ணுவாங்களா இல்லையா, அடக்கம் பண்ண உடனே ஆலிமிஸ் என்ன செய்வார், அவரை மூடிட்டு முட்டுக்கால் போட்டு ஓதுவார். அப்போ இந்த வார்த்தை வரும். மௌத்தா போன பிறகு சொல்லி கொடுக்குறாரு, ஏண்டா சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது அப்படின்னு. மௌத்தா போனதுக்கு அப்புறம் அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் உயிரோடு இருக்கும்போது தானே சொர்க்கம் இருக்குதுப்பா நரகம் இருக்குப்பா சொல்லி கொடுக்குறோம்.
அப்போ இந்த வார்த்தை தான் என்ன செய்கிறாங்க, அந்த தல்கின்கிற ஒரு விஷயத்தை ஓதும்போது சொல்கிறாங்க அப்படி ஓதக்கூடாது. வாழும்போது என்ன செய்யணும், சொர்க்கம் ஒன்று இருக்குப்பா, நரகம் என்று ஒன்று இருக்கு, இதை நான் நம்பி இருக்கிறேன் என்ற ஒரு நிலையை நம்ம இருக்கணும். ஓ அண்ணல் ஜன்னத்தை ஹக்குன் ஓ அண்ணன் நார ஹக்குன். அப்போ இந்த திக்கிர் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் பண்ணுவோம். இதை ஓதுனால் ஏராளமான நன்மை நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் 8 வாசல் இருக்கும். அவன் நாடிய வாசல் வழியாக அல்லாஹ் என்ன நாரானோ அந்த வாசல் வழியாக என்ன செய்வான், நீங்கள் உள்ளே போங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த வார்த்தை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், கற்றுக்கொண்டு ஓதக்கூடிய நிலையை ஏற்படுத்துவோம். அன்புக்குரியவர்களே, இது மாதிரியான திக்ருகள்லாம் நம்ம கற்றுக்கொள்வதற்கு நேரம் இல்லை அப்படிங்கிறோம். படிக்கிறதுக்கு, இதை எடுத்து பார்ப்பதற்கு, இதை ஓதுவதற்கு எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. நேரம் இல்லைலாம் கிடையாது, நமக்கு கணிசமான நேரங்கள் இருக்குது. இந்த திக்கரை ஓதுவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? கற்றுக்கொண்டால் மனப்பாடம் பண்ணால் ஒரு அரை நிமிஷத்தில் என்ன செய்யலாம், ஓதி முடிச்சிடலாம். ஏன் அரை நிமிஷம் நமக்கு கிடைக்கலையா? எவ்வளோ நேரம் நமக்கு கிடைக்குது. இதையெல்லாம் நாம் உணர்ந்து நம்ம எப்போ மூத்தா போக நமக்கு தெரியாது. மௌத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவோம், இது மாதிரியான திக்ருகள்லாம் நம்ம ஓதி அல்லாஹ்விடத்தில் அளப்பறை நன்மை பெறுவோம். நாம் நினைப்போம் நம்மலாம் இப்போ மூத்தாக போக மாட்டோம், நமக்குள்ள நிறைய நாள் கிடக்குது அப்படின்னு நினைப்போம். அன்புக்குரிய அந்த நினைப்பு தப்பு. ஒருத்தர் மூத்தா போகிற நிலையில் இருப்பார், படுத்த படுக்கையில் இருப்பார். இவர் இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம நினைப்போம், ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான், அவரை பல காலங்கள் ஹயாத்தோடு போட்டு வச்சிருப்பான். இவர் இன்னைக்கும் தேர மாட்டார்னு நினைப்போம், ஆனால் ரொம்ப நாள் எல்லாம் போட்டு வச்சிருப்பான். ஒருத்தரை பார்ப்போம், இவர் தடகாத்திரமா இருக்கிறாரு, இவரெல்லாம் இப்பெல்லாம் மூத்தாகணும், மறுநாள் காலையில் அவரை பற்றி மௌத்து செய்தி வரும். பார்த்துருக்கிறோமா இல்லையா? இதான் மனிதனுடைய யதார்த்த நிலை. இந்த மௌத்துக்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். அதில் திக்ர் என்பது அல்லாஹ்வுக்கு ஊப்பானது. அல்லாஹ்வை நினைவு கூறு என்பது சாதாரண விஷயம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை திக்ர் தானங்க. நம்ம வாழ்க்கை என்னதுதான், நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் திக்ராக தான் ஆக்கி வச்சிருக்கிறான். ஒவ்வொரு துறையில் நீங்கள் நுழையும் பொழுதும் அல்லாஹ்வை நீங்கள் நினைக்கணும். சாப்பிட்டு முடிக்கிறீங்களா, அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி கைர மக்ஃபியின் ஒலா முவத்தையின் ஒலா முஸ்தகன் அன்னு ரப்பனா. இது திக்ருதா. இதை ஓதும்போது அல்லாஹ் என்ன செய்வான், ரொம்ப சந்தோஷப்படுவான். ஒரு செய்திட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஓதுறோம். இது திக்ருதா. பள்ளிவாசலுக்குள்ளே வரும்போது அல்லாஹ் மஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக்னு ஓதுறீங்க, இது திக்ருதா. இப்படி ஏராளமான திக்ருகளை மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த திக்ருகளை நாம் கற்றுக்கொண்டு ஓதக்கூடிய மக்களாக இருப்போம். அதன் மூலமாக மறுமையில் அல்லாஹ்வுடைய அன்பையும் அவனுடைய மகத்தான கூலிகளையும் பெறக்கூடிய நன்மக்களாக இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தை துஆ செய்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். இறுதியாக ஒரு தடவை சொல்லிக்கிறேன், அது நீங்கள் ஒரு தடவை சொல்லுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ அன்ன ஈசா அப்துல்லாஹ் வபுனு அமதிஹி வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம வ ரூஹு மின்ஹு வ அன்னல் ஜன்னத ஹக்குன் வ அன்னன் நார ஹக்குன். சுபான வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுபானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.